நடிகர் சங்க பொதுக்குழுவில் இரு பிரிவினருக்கு இடையே நடைபெற்ற மோதல் தொடர்பாக 42 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், நேற்றைய தினம் நடிகர் சங்க பொதுக்குழுவில் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் தொடர்பாக 42 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் நேற்று டி நகரில் இருக்கக்கூடிய நடிகர் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளே நுழைய முயன்றார்கள். அப்போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதே போல இரண்டு தரப்பினிடையே மோதல் நிகழ்ந்தது. இதில் நடிகர் கருணாஸின் கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது. கார் கண்ணாடியை உடைத்த நபர் மீது கடுமையான தாக்குதலும் நடத்தப்பட்டது. இது தொடர்பாக தேனாம்பேட்டை அதே போல விருகம்பாக்கம் போலீசார் என தனித்தனியாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக தேனாம்பேட்டை போலீசார் 4 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் முதல் வழக்கு என்னவென்றால், நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் தொடங்கிய போது அத்துமீறி வளாகத்திற்குள் நுழைய முயன்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது விருகம்பாக்கத்தை சேர்ந்த சங்கையன், அதே போல சமத்துவ மக்கள் கட்சி தென்சென்னை மாவட்ட நிர்வாகியான கிச்சா உள்பட 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ச்சியாக அடுத்ததாக தேனாம்பேட்டை போலீசார் நடிகர் கருணாஸின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது தொடர்பாக ஜே.கே. ரித்தீஷின் ஆதரவாளர்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதை தொடர்ச்சியாக இதே போல தேனாம்பேட்டை போலீசார் பிரபு என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கருணாஸின் ஆதரவாளர்களான 10 பேர் மீது, அதாவது வழக்கறிஞர் உள்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தேனாம்பேட்டை போலீசார் தனியார் தொலைக்காட்சி ஊழியர் மீது தாக்குதல் நடத்தது தொடர்பாக 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என தனித்தனியாக 4 வழக்குகளை தேனாம்பேட்டை போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நடிகர் விஷாலின் அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அவரது கார் மீது கல்வீசியது தொடர்பாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரது மேலாளர் சந்தானம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விருகம்பாக்கம் போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள்.